எம்புரான்ங்கிற ஒரு படம் வந்திருக்கு கேரளால, மோகன்லால் நடிச்சது. அதே மாதிரி இயக்குனர் நடிகர் பிருத்திவிராஜன் டைரக்டர்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தை நானுமே கூட பார்த்தேன். கட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்துட்டேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா 2002 இந்தியான்னு தான் போடுறாங்க அதுல. ஆனா அந்த வகுப்புவாத அந்த பிரச்சனையை பத்தி இந்த படம் வந்து பேசுது, எங்க மனசை வந்து புண்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வலதுசாரிகள் ஒரு பெரிய பிரச்சனையா மாத்திட்டாங்க. அது எப்படி அவங்களுக்கு கரெக்டா தெரியுது தெரியல, என்னங்கிறது தெரியல. குற்றமுள்ள நெஞ்சு குருவுருக்கத்தான் செய்யுமோ என்னமோ நமக்கு தெரியல. பட் அவங்க சொல்றாங்க வலதுசாரிகள் வந்து பிஜேபி, RSS அதே மாதிரி வலதுசாரி அமைப்புகள்லாம் வந்து இப்படி போனா அந்த மாதிரி படத்துல வந்து நடிக்கலாம், பிருத்திவிராஜ் எப்படி எடுக்கலாம்னு ஒரு பெரிய பிரச்சனை. மோகன்லாலுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. என்னுடைய படம்ங்கிறது ஒரு சகோதரத்துவமா தான் இருக்கணும், யார் மனசையும் காயப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, அதனால எங்க டீம் சார்பாக என் சார்பாக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு வந்து கேட்டு முடிச்சிருக்காரு இந்த பஞ்சாயத்தை. இது வேற திரும்ப ரீசென்சார் பண்ணி 3 நிமிஷத்தை கட் பண்றாங்களா? 3 நிமிஷம் தானா? ஆமா, 20 நிமிஷம் வரையும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் 3 நிமிஷம் தான் கட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா குஜராத்லாம் சொல்லல, நான் படம் பார்த்திருக்கேன்ல, 2002ன்னு வருது. ஒரு இஸ்லாமிய குடும்பம் வந்து போறாங்க, அங்க வந்து ஒரு இந்துத்துவா வந்து இது பண்ற மாதிரி தான் இருக்கே தவிர குஜராத்துங்கிறது குறிப்பில்லை அதுல. அப்ப நான் புரிஞ்சுக்கிறது எந்த மாநிலத்துல எங்கேயோ ஊப்பில எங்கேயோ நடக்குது போலங்கிற மாதிரி தெரியுது. இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி அதுல எல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. அதுல ஒரு டயலாகரா வருது அந்த படத்துல, திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்ண வருவாங்க உள்ளுக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. இது என்ன பீகார் ஊப்பி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, கேரளாடா அப்படிங்கிற மாதிரி டயலாகலா. இதெல்லாம் பார்த்துதான் ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் மாநில முதல்வரும் இந்த படத்துக்கு ஆதரவா தான் நிக்கிறாரு. அதே நேரத்துல எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் தலைவரும் இதுக்கு ஆதரவா தான் நிக்கிறாரு. பினராயி விஜயன் என்ன சொல்றாருன்னா, சங் பரிவார்கள் இனப்படுகொலை பண்ண ஒரு சம்பவத்தை இந்த இதுல காட்டியிருக்காங்க, நடந்த சம்பவத்தை. அதனால அவங்க வந்து ஒரு புதிய வெளிப்பாடா ஒரு பாசிசத்தை இந்த படத்தின் மேல காட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டும் ஆதரவு இருக்கும்போது ஏன் மோகன்லால் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு, ஏன் மன்னிப்பு கேட்கணும், இந்த இப்படியே போயிருக்கலாமே இவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்கும் போதெல்லாம் எதிர்கேள்வி கூட வருது. அந்த படத்துல ஒரு சீன் வருதுல்ல, வராங்கல்ல, அது ஒருவேளை சரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரைடு கிட்ட வந்துட போகுதுன்னு நினைச்சிட்டாங்களான்னு தெரியல.